நான் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த சீக்ரெட்டை எனக்கு யாருமே சொல்லலை. ஒரு உண்மையை சொல்லட்டா, லைஃப்பில் வின் பண்ணுறவங்க எல்லாம் டேலண்டட் பீப்புள் கிடையாது. ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினவங்கலாம் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்களா என்ன? கிரிக்கெட்டில் செம்ம டேலண்டாக இருக்கவங்கலாம் இந்தியன் டீமுக்கு போயிட்டாங்களா என்ன? அதே மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணவங்க எல்லாம் மில்லியனர்ஸ் ஆயிட்டாங்களா என்ன? இல்லையே. ஏன் தெரியுமா? டேலண்ட் ஸ்டார்ட் பண்ண மட்டும்தான் ஹெல்ப் பண்ணும், ஆனால் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு கன்சிஸ்டன்சி தான். விடாமல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. நாம் எல்லாரும் ஒரு டேஞ்சரஸான ஹேபிட் வச்சுட்டு இருக்கோம். 2 நாள் மோட்டிவேட்டடாக இருப்போம், 3ஆவது நாள் டயர்டாயிருவோம், 4ஆவது நாள் லீவ் எடுத்துருவோம், 5ஆவது நாள் இது நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு அப்படியே முடிச்சு விட்டுருவோம். ப்ரோ, 2 வாரத்தில் 6 பேக் வராது, 2 மாதத்தில் பிஸ்னஸும் பில்ட் ஆகாது. அதே மாதிரி தான் லைஃப்பும் ஓவர் நைட்டில் சேஞ்சே ஆகாது. ஆனால் நம்மளுக்கு ரிசல்ட் வேணும்னா அமேசான் டெலிவரி பாய் மாதிரி எல்லா நாளும் டெலிவரி பண்ணணும். நான் சொல்ல போகிறது தான் ஃபேக்ட். எக்ஸ்ட்ரானரி டேலண்ட் வச்சுருக்க நிறைய பேர் பாதியிலே குவிட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆவரேஜ் டேலண்ட் வச்சுருக்க நிறைய பேர் அதே விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணி சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன தெரியுமா? கன்சிஸ்டன்சி. டேலண்ட் உங்களுக்கு என்ட்ரி டிக்கெட் கொடுக்கும், ஆனால் கன்சிஸ்டன்சி தான் உங்களுக்கு கப்பை கொடுக்கும். கப்பு முக்கியம் பிகிலு.